பவுல் ஆரம்பத்தில் தீமோத்தேயுவை எப்படி என்கரேஜ் பண்ணுறாருன்னா, அவருக்கு தீமோத்தேயுக்கு எழுதும் போது இதே அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்கலைனாலும் நீ தைரியமாக பிரசங்கம் பண்ணியா, நீ நல்ல சுவிசேஷத்தை சொல்லு. இப்போ இருக்கிற ஜனங்கள் அதாவது செழிப்பான பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறாங்க. அவர்களுடைய காதுகளுக்கு எது குளிர்ச்சியாக இருக்குதோ செழிப்பாக இருக்குதோ அந்த பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறாங்க. அதனால நீ அவர்களுக்கு ஏற்றது போல நீ பிரசங்கம் பண்ணாம, ஜனங்களுக்கு ஏற்றது போல நீ பிரசங்கம் பண்ணாம, நீ சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணு, தெளிவாக பிரசங்கம் பண்ணு, கண்டிச்சு பிரசங்கம் பண்ணு, ஜனங்களை உத்தரவாதத்தோடு அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணு இப்படின்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே என் கூட அநேகர் வந்தாங்க, ஆனால் நான் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும்போது, நியாய தீர்ப்புக்காக நிற்கும்போது ஒருத்தர் கூட என் கூட நிற்கல, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் என் கூட இருந்தார் அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணுறார். தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ போகிற ட்ராவல்லையும் ஒரு சூழ்நிலை வரும், உன் கூட எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ நினைப்ப, எல்லாரும் இருக்கிறாங்களே எனக்கு என்ன பயம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நான் எதுக்கு கலங்கணும் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உன்னை கைவிடுவாங்க, அப்போ கர்த்தர் உன் கூட இருப்பார் அப்படின்னு தீமோத்தேயுவை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது, அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட வரப்போகிறது, அவருடைய வார்த்தை உங்களோடு கூட வரப்போகிறது. அவர் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியத்தை தருவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா.